ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முறுக்கு எப்படி சுடலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். பச்சரிசி மாவில் நம்ம கொஞ்சமாக உளுந்து சேர்த்து நம்ம அரைச்சி பக்குவமாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ எவ்வளோ ரேஷியோ போகிறோம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் நம்ம முறுக்கு சுட போகிறோம். 3 மாதம் ஆனாலும் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. அப்படி அதே க்ரன்ச்சியாகவே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி முறுக்கு சுடுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முறுக்கு சுடுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பச்சரிசி தான். இந்த பச்சரிசி வச்சு தான் நம்ம முறுக்கு சுட போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் பச்சரிசி வந்து 3 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்க போகிறேன். ஸோ ரேஷன் பச்சரிசி தான். வாங்கிட்டு வந்த கழுவி நம்ம சுத்தம் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் மேலே நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஊற வைக்க வேணாம், நான் ரைஸ்லாம் நமக்கு உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் போட்ட உடனே 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. ரேஷன் அரிசினால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே கழுவ வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5-6 தண்ணி ஊற்றி கழுவுனிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு நம்ம காய வைக்க போகிறோம் வெயிலில். ஒரு 2 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும், ரொம்ப ஊற வைக்காதீங்க, ஏன்னா அரிசி நமக்கு உடஞ்சிடும். அதனால் 2 நிமிஷம் ஊறினோடனே டக்குன்னு எடுத்துகிட்டு போய் கழுவி இந்த மாதிரி வெயிலில் போட்டுருங்க. அரிசியை ஃபுல்லாக நான் கழுவி இந்த மாதிரி நான் துணியில் வந்து விரித்து போட்டிருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இதேமாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா தான் நமக்கு முறுக்கு போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நல்லா காயணும். ரைஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவு காயணும். அதுவும் இந்த அடிக்கிற வெயிலில் ஒரு 5 ஹவர்ஸ் காய்ஞ்சாலே போதும். 5 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் காய வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம உளுந்து வறுத்து நம்ம அதில் போட போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. ஸோ இந்த உளுந்தை நம்ம வந்து வெறும் கடாயில் போட்டு லைட் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3 காப்பரி ரைஸ் போட்டிருக்கேன், அப்படின்னா 3/4 கிலோ கிட்ட. ஸோ இந்த 3/4 கிலோக்கு ரேஷியோக்கு 100 கிராம் உளுந்து போடணும். அவ்வளோதான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. நம்ம முறுக்கு அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து உளுந்து போட்டு கரெக்டாக இருக்கும். நமக்கு முறுக்கோட க்ரன்ச்சினஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 3/4 கிலோ ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெறும் கடாயில் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எதுவுமே சேர்க்காமல் ட்ரையாக வறுத்தெடுக்க போகிறோம். லைட்டாக வறுத்தா போடும், ரொம்ப வறுக்கணும் இல்லை. நம்ம உளுந்தில் இருக்க அந்த ஈரப்பசமி போகணும், அதோட ஸ்மெல்லிங் போகணுன்றக்காக தான் நம்ம அதை வறுக்கிறோம். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த உளுந்து போனால் தான் நமக்கு அந்த முறுக்களோட டேஸ்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வறுத்துக்க போகிறோம். லைட்டாக ரோஸ்டடாக நம்ம வறுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மொட்டை மாடியில் காய வச்ச ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரைஸ் மேலே நம்ம அந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்தை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஏன்னா உளுந்து கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அதிகமாக இருக்கணும், 1/4 பங்கு நம்ம உளுந்து சேர்க்கணும். ஸோ இந்த ரேஷியோ அளவுக்கு போட்டு அரைச்சிங்கன்னா நமக்கு முறுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் மிஷினில் கொடுத்து நான் மாவு அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாவை நம்ம முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து முறுக்கு போடும்போது இதோட ரேஷியோ அளவாக நம்ம எடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ வேணாலும் எடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக. மீதி மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு கூட நம்ம சுட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி மாவு சேர்த்துக்க போகிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கண்டிப்பாக போட்டாகணும், அப்போ தான் நமக்கு முறுக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து சேருங்க. தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்க போகிறேன். எள்ளு போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் கொடுத்து நல்லாயிருக்கும். ஓமம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகும். ஸோ அதனால் 2மே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 2மே நீங்கள் போட்டாகணும் முறுக்குக்கு, அப்போ தான் முறுக்கோட டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இது எண்ணெய் எதுக்காகனா காய்ச்சி நம்ம அந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா தான் அந்த முறுக்கோட டேஸ்ட்டு போய் நமக்கு டேஸ்ட் வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி ஆயிலை ஹீட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் நமக்கு முறுக்கோட அந்த முறுன்னு நமக்கு அந்த டேஸ்ட் வரும். அந்த க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உருக்கின பட்டர் சேர்த்துக்க போகிறேன். கடையில் கூட நீங்கள் வாங்கி கூட சேர்த்துக்கலாம். பட்டர் கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த பட்டரோடு சேர்த்தா தான் நமக்கு அந்த முறுக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர் போய் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அந்த பட்டரோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்க வேணாம். திகட்ட ஆரம்பிச்சு நம்ம முறுக்கு நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது. எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. ஸோ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். உப்பு, நம்ம போட்ட எள்ளு எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம் மாவை. இல்லை சப்பாத்தி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நம்ம பிசைய போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து மாவு நம்ம வந்து அடுத்து போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் போடும்போதே கொஞ்சம் பக்குவமாக பார்த்து தண்ணி ஊற்றுங்க. சப்போஸ் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்பி கொஞ்சம் நம்ம லைட்டாக மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் போடும்போதே கொஞ்சம் கரெக்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும்போது நம்ம மாவு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசையணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ஃபுல்லாக திக்காக நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு ரவுண்டாக பால் மாதிரி நமக்கு வரும் அந்த மாவு நம்ம பிசைய. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, இது கஷ்டமாகவே இருக்காது. ஆனால் பிசைகிறதுல தான் இருக்குது நம்ம பண்ணுற பக்குவமே. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம இப்போ முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்ச உடனே முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மாவு வந்து நமக்கு வந்து ட்ரையாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம ஒவ்வொரு முறுக்காக நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கில் வந்து அந்த ஆயிலோட ஃப்ளேவர் நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க சொல்கிறேன். ஸோ நல்லா ஆயில் ஃபுல்லாக நமக்கு ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சு தெரிஞ்சுக்கிறது கையை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அனல் அடிக்கலைன்னா இன்னும் ஹீட் ஆகணும்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே டவுட் இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து முறுக்கை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பால் மாதிரி ரோல் மாதிரி உருட்டிட்டு நம்ம டக்குன்னு கூட அந்த முறுக்கில் கூட போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கும்போது அது நமக்கு டக்குன்னு போட்டோடனே மேலே வந்துச்சுன்னா நமக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ நான் வந்து முறுக்கு குழவி எடுத்திருக்கேன். அந்த முறுக்கு குழவியில் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் முறுக்கு மாவை இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி நம்ம முறுக்கு குழவியில் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளே போடுங்க. அதே மாதிரி இன்னொரு மாவு நான் எடுத்துக்கிறேன். அந்த குழவி ஃபுல்லாக நமக்கு மாவு ஃபுல்லானதான் நமக்கு ஒரு 3 முறுக்கு கண்டினியூஸாக போட்டு எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம முறுக்கு குழவியை நம்ம மேலே வச்சுட்டு கரண்டியில் வந்து லைட்டாக நம்ம ஆயிலை வந்து டிப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம முறுக்கு போடும்போது நமக்கு ஆயிலில் ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம அந்த கரண்டி மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி முறுக்கு சட்டி இருக்குது பாருங்கள், அந்த சட்டியில் நம்ம எண்ணெயில் வந்து லைட்டாக கரண்டி வச்சு கூட துவச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஆயில் காஞ்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதாக நம்ம மாவு வந்து உருட்டி இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணி போடுங்க. சின்னதாக போடாதீங்க, கொஞ்சம் தடிமனாக போடுங்க. ஏன்னா டப்புன்னு நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். முறுக்கை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி ரோல் போட்ட உடனே நமக்கு வந்து டக்குன்னு மேலே வரணும். சப்போஸ் உங்களுக்கு வராமல் உள்ளே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சூடாகலன்னு அர்த்தம். ஸோ எனக்கு கொஞ்சம் சூடாகிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து திரும்பி முறுக்கை வந்து கரண்டியில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம், நம்ம தூக்கி ஆயிலில் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்கு குழவையும் நம்ம பண்ணி ஆயிலில் நம்ம இந்த மாதிரி பொரித்து நம்ம எடுக்க போகிறோம். முறுக்கை ஃபுல்லாத்தையுமே கொஞ்சம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விடாதீங்க, முறுக்கு வந்து குக் ஆகாமல் இருக்கும். ஸோ கரண்டியில் நமக்கு ஒட்டிக்கும். ஆல்மோஸ்ட் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி திருப்பி விடுங்க. முறுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் முறுக்கு நமக்கு வெந்திருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். திரும்பவும் நம்ம கரண்டியில் நம்ம முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கலாம், அதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். திரும்பவும் நான் இன்னொரு பண்ணி காமிக்கிறேன் எப்படி நம்ம முறுக்கு போடுறதுன்னு. அதே மாதிரி ஒரு பால்மே உருட்டி நம்ம வந்து முறுக்கு குழவியில் நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற அச்சை நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த கரண்டியில் ஃபுல்லாக அந்த முறுக்கை புழிஞ்சு விடணும். ஒவ்வொரு முறுக்காக தான் இந்த மாதிரி புழிஞ்சு விட முடியும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒன்று மேலே ஒன்றா நமக்கு ஒட்டிடும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம தனித்தனியாக அந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். அங்கே போட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம இந்த பக்கம் நம்ம புழிஞ்சு எடுத்து இன்னொரு பக்கம் போடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சப்போஸ் இதை நம்ம போடும்போது நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதை தட்டு போட்டு மூடிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி முறுக்குழவியில் போடுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் செகண்டாக நம்ம போட்ட முறுக்கும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். முறுக்கு ஃபுல்லாக நம்ம சுட்டு முடிச்சாச்சு.
நம்ம போட்ட மாவில் எப்படி 25 முறுக்கு கண்டிப்பாக சுடலாம். அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ரேஷனில் வாங்கின அரிசியில் இன்றைக்கி நான் எப்படி முறுக்கு சுடலாம் உங்களை நான் சுட்டு காமிச்சிருக்கேன். அதேமாதிரி ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த டிப்ஸு. இந்த முறுக்கை நம்ம உடச்சி பார்ப்போம். நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் முறுக்கை சுட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.